ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சிறுமலைக்கு வந்திருக்கோம். எதுக்காகனா பியூரான தேன், மற்றபடி இந்த முடவாட்டுக்கால் கிழங்குலாம் இங்கே தான் விளையுது. நம்ம விளையிற இடத்துல பார்த்து வாங்கலான்றதுக்காக நம்ம வந்திருக்கோம் இங்கே. இது பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் கிழங்கோட செடி. இது இதில் சின்ன செடியாக இருக்கிறதுனால கிழங்கு இல்லை. நம்ம ஹில்ஸ் மேலே போய் நிறைய நம்ம கிழங்கு வாங்கியிருக்கோம். உங்களுக்கு அந்த கிழங்கையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன். நான் இங்கே பாருங்க, நம்ம போனோம்ல, நம்ம சிறுமலை, பன்றிமலை எல்லா இடத்துக்கும் போனோம். நம்ம அங்கே போயிட்டு முடவாட்டுக்கால்லாம் மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டோம். அத்திப்பழம், தேன் எல்லாமே நம்ம நேச்சுராகவே விளையிற இடத்துல பார்த்து வாங்கிக்கிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா எதுனாலும் ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இது இப்போ 10 கிலோ கிழங்கு நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு காய வச்சா நம்மளுக்கு எவ்வளோ கிழங்கு வருது, எப்படி அந்த பொடி நம்ம ரெடி பண்றது, அந்த இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். சூப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். இந்த பொடி தயாரிக்கிற மெத்தட் எப்படி, எல்லா டீட்டெயில்ஸும் நான் போடுறேன். நீங்கள் வீட்டில் தயாரிக்கிறதுனால தயாரித்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்மள்கிட்ட பொடி வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி இதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கிழங்குலாம் சுத்தமாக தோல் சீச்சு கழுவி எடுத்து வச்சுக்கிடுவோம். அதை நைஸாக சீக்கணும். சீச்சிட்டு பருப்பு, எல்லா வகை பருப்பும் நாங்கள் போடுறோம். அதில் ப்ரோட்டீன் நல்லா கிடைக்கும், வயிறும் புண்ணாகாது. அதுக்காக பருப்பு நம்ம போடுறோம். அதோட பெருங்காயம், உப்பு கூட நாங்கள் வறுத்து தான் போடுறோம். ஏன்னா அதுதான் சீக்கிரம் அந்த பொடி கெடாமல் இருக்கும். விரலி மஞ்சள் தான் நாங்கள் சேர்க்குறோம். சுக்கு இதெல்லாம் நல்லா டைஜஸ்ட் ஆகும். அதுக்காக கருவேப்பிலை கூட நம்ம தோட்டத்தில் பறிக்கிற கருவேப்பிலை தான். இதில் மருந்து எதுவும் அடிக்காமல் நேச்சராக அப்படியே விளையிற கருவேப்பிலையை நாங்கள் கழுவி காய வச்சு நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். பூண்டுமே நாங்கள் சுத்தமான நாட்டு பூண்டு தான் நாங்கள் போடுறோம். அதை ஈரம் இல்லாமல் இப்படி பதப்படுத்தி நல்லா இதுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சு நம்ம அந்த பொடியில் போடணும். ஆல் ஸ்பைசஸ்மே நாங்கள் போடுறோம், ஃப்ளேவருக்காக போடுறோம். நல்ல ஒரு மட்டன் சூப்பு சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். இதுதான் அந்த முடவாட்டுக்கால். நம்ம காய வச்சு அது காய்கிறதுக்கே ஒரு 10 நாள் ஆகும். அவ்வளோவுக்கு காகித மாதிரி ஆயிரும். இதில் எடை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 10 கிலோவுக்கு ஒரு அரை கிலோ கிழங்கு கூட கிடைக்காது. அந்த மாதிரி ரொம்ப காகிதம் போல தான் இருக்கும். அதோட காரத்துக்காக மிளகு நாங்கள் சேர்க்குறோம். சுத்தமான மிளகு தான் சேர்க்குறோம். அந்த குறுமிளகுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நாங்கள் சேர்க்குறோம். அதோட மல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, இலை, பூவு, இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே நாங்கள் சேர்த்து நாங்கள் அதை பொடியாக தயாரிக்கிறோம். இப்போ ஒரு ஆளுக்கு சூப் தேவைன்னா 2 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அதில் 2 சின்ன வெங்காயத்தையும் அரை தக்காளியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி கொத்தமல்லி போட்டு நீங்கள் வடிகட்டி நீங்கள் குடிச்சிக்கிடலாம். அப்படி குடிச்சிங்கன்னா எலும்பு மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். 48 நாள் குடிச்சிங்கன்னா. எங்கள் சேனல் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.